ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. நேற்று போட்ட வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்டெல்லாம் படிக்கும்போது எல்லார் கமெண்ட்டையுமே படித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு கமெண்ட் நான் என்ன தம்ப்நெயிலில் வச்சனோ அதே உன் மூஞ்சுக்கெல்லாம் நடிக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு. ஏங்க எங்கள் மூஞ்செல்லாம் நடிக்கக்கூடாதா? வாய்ப்பு கிடைக்காதுங்கிறது ரெண்டாவது. அந்த மூஞ்சியை பற்றி பேசுகிறீங்க பார்த்தீங்களா? அது அவங்களும் ஒரு பெண் தான். இருந்தாலும் அவங்க உன் மூஞ்சிக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டது எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு. நான் நடிக்கணும்னு எனக்கு ஆசையெல்லாம் இல்லை. இப்படி சொன்னால் எல்லாருக்கும் சந்தோஷம், நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க, பட்டு உள்ளே வந்து பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது மழை வேறு வந்துருச்சுங்க. சரி, நம்ம லொக்கேஷனை மாற்றிடுவோமா? வாங்க. மழை பெய்த காரணத்தினால் நம்மளது லொக்கேஷன் காட்டிற்குள் இருந்து வீட்டிற்குள் மாற்றப்பட்டு விட்டது. எதிர்பாராத மழை. சரி, ஓகே. ரொம்ப நன்றி. நேற்று எல்லாரும் நல்ல விதமாக பேசுனீங்க. எப்படி ஒரு யோகி பாபுவை ஏற்றுக்காத இந்த திரையுலகம் இன்னைக்கு அவர் ஹீரோவாக இருக்கார். சூரியனே வெண்ணிலா கபடி குழு படத்தில் வரும்போது அவர் எப்படி இருப்பாருன்னு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு விடுதலை படத்தில் அவர் எப்படி இருக்காரு? வாழ்க்கை ஒரு மனுஷனை இப்படி இருக்கவனை இப்படி கொண்டுட்டு வரும், இங்கே இருக்கிறவனை இப்படி கொண்டுட்டு வரும். அதனால் யாரை பார்த்தும் பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு சகோதரிக்கு மட்டும் நான் சொல்லிட்டேன். நானே தம்ப்நெயிலில் சொல்லிட்டேன், இந்த மூஞ்சிக்கெல்லாம் சினிமா சான்ஸ் கிடைக்க போதா அப்படின்ட்டு. சொல்ல முடியாது, கிடைச்சாலும் கிடைக்கலாம், உண்மையானாலும் ஆகலாம். நிறைய பேர் இந்த மாதிரியும் சொன்னீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் அன்புக்கு நன்றி. சரி, இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா பார்த்துருப்பீங்க. இர்ஃபான் பற்றி பேச போகிறோம். எல்லாரும் ஒரு பாவம் கழுவி ஊற்றுறாங்க. அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா பாலிமர் நியூஸுக்கு சொல்ல தேவையே இல்லை. எல்லாரை பற்றியும் பாலிமர் நியூஸ் பேசுகிறாங்க. பாலிமர் நியூஸை பற்றி பேச யாருக்குமே தைரியம் கிடையாதுங்க. அவங்கள பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க, எங்கே ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு. பாலிமர் நியூஸுக்கும் இர்ஃபான் நியூஸுக்கும் பெரிய பஞ்சாயத்து வாக்கிய தகராறு இருக்கும் போல் பல வருடங்களாக. அவர் இர்ஃபான் இர்ஃபான் தும்மி விட்டார், இர்ஃபான் இருமுனாலும் இர்ஃபான் இருமி விட்டார் அப்படின்னு போடுவாங்க. அதாவது இப்போ இர்ஃபானுடைய மைண்டு எப்படி தெரியுமா இருக்கும்? பண்ணுங்கடா எல்லாரும் எனக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணுங்கடா, எல்லாரும் பண்ணுங்கடா அப்படின்ட்டு ஜாலியாக அவர் ஹாயாக உட்காந்துருப்பார். ஒன்று தெரியுமா, அவர் இந்த வீடியோ எப்போ போட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் அன்னைக்கு சாயந்தரம் போட்டார். நான் பார்த்தேன் அந்த வீடியோ. அன்னைக்கு சாயந்தரமே நான் பார்த்துட்டேன். முழுசாக முக்கால்வாசி பார்த்துட்டேன். அவங்க ஒய்ஃப் கையில் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே சிரிச்சுட்டு வருவாங்க. அது வரைக்கும் நான் பார்த்தேன். முழுசாக பார்க்கல. என் மையங்க தான் போன பிடிங்கிடுவாங்களே அப்படின்ட்டு அந்த ஒரு குறிப்பிட்டது வரைக்கும் நான் பார்த்துருந்தேன். மறுநாள் பார்க்கும்போது அப்படியே வீடியோவில் பாலிமர் நியூஸில் வந்துருந்துச்சு. நான் அந்த வீடியோ பார்க்கும்போது முந்தானேத்து நைட்டு வெறும் 4 லட்சம் போயிருந்துச்சு அந்த வியூஸு. அதாவது இர்ஃபான் போட்ட வியூஸு 4 லட்சம் போயிருந்துச்சு. நேற்று பார்க்குறேன் பாலிமர் நியூஸில் இந்த மாதிரி மீண்டும் சிக்கலில் மாட்டி இர்ஃபான் போட்டிருந்தாங்களே, அப்படின்னு நான் மாட்டிட்டாரு, வேறு எதுவும் கேஸஸ் ஆயிடுச்சா அப்படின்ட்டு ஆவலாக போய் பார்த்தா இந்த ஒரு அன்னதானம் கொடுத்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அது அன்னதானம்ல, சாரி, வேஷ்டி, அதாவது கைலி புடவை 50 ரூபா பணம், அப்படியே செலவு நோட்டாக இருந்துச்சு. பார்க்கவே சடன்னு இருந்துச்சு. நானும் வரிசையில் நின்று வாங்கியிருப்பேன் எங்கெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா. கேளுங்க, இதை போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லட்டுமா? இர்ஃபான் செய்தது தவறு தான். இர்ஃபான் செஞ்சது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அவர் செஞ்சது எல்லாமே தப்பு தான். ஆனால் அவருக்கு ஈக்குவலாக அவரை எல்லா யூடியூபரும் திட்டி போடும்போது அவருக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விட்டது. நான் யூடியூபருக்கும் சப்போர்ட் கிடையாது, இர்ஃபானுக்கும் சப்போர்ட் கிடையாது, பாலிமருக்கும் சப்போர்ட் கிடையாது. நம்ம சேனல் எப்பயுமே யாரையுமே நெகட்டிவாகவே பேச மாட்டோம். எல்லாரையும் பாசிட்டிவாக தான் பேசணும். நியாயம்னு ஒன்று இருக்குது. அவர் காரில் போகிறாரு. அவர் காரில் போகும்போது அதை ஒய்ஃபு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பேர் என்ன, விஜே, நல்ல பேருங்க,
அந்த அம்மா பேர் விஜே என்னமோ ஒரு பேர். சாரி, எனக்கு நீங்கள் யாராவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த அம்மா பேர் கூட பட்டுன்னு எனக்கு வாயில் வர மாட்டேங்கி. அந்த அம்மா வந்து இர்ஃபானை வந்து என்ன சொல்லியிருந்துச்சு, நீ என்ன பெரிய ஜமீன்தாரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்கே வசதிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு வரும், நாளைக்கு எனக்கு வரும், நாளைக்கு என்னை விட்டு போகலாம், நாளைக்கு உங்களை விட்டும் போகலாம். விஜய் அவங்க பேர் எனக்கு வாயில் வர மாட்டேங்கி. கண்ணாடி போட்டிருப்பாங்கல்ல, பிகைண்ட் உட்ஸ்லாம் வந்து பேசுவாங்க. பார்வதி 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 என்னம்மா விஜய் பார்வதி. அந்த அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்பயும் மரியாதையாக தான் பேசுவோம். அம்மாங்கிறது மரியாதை, அந்த அக்காவுக்கு கொடுக்குற மரியாதை. மூத்தவங்களாக இருக்கலாம், இளையவங்களாக இருக்கலாம், மரியாதையாக பேசிடுவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீ இன்னும் பெரிய ஜமீன்தாரான்னு கேட்டிருந்தாங்கல்ல. அப்படி வந்து ஒருத்தரை வந்து திட்டுறதுக்கு நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, சரிங்களா? அவங்கள வந்து அப்போ அவருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவர் வந்து ஜாமான் வாங்க வந்தவங்கள, அந்த இலவசம் கொடுக்க வந்தவங்களும் பேசினார். நீங்கள் இப்போ இவரை பேசியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் இல்லை, 2 பேரும் ஒரே இதுதான். அதனால நீங்கள் யாரை பற்றி பேசினாலும் நீங்கள் அவரை பற்றி பேசுகிறது எல்லோரும் ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணுற மாதிரி தான். பாலிமர் நியூஸில் அந்த அவரை பற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 400Kல இருந்த அந்த வியூஸு, அதாவது 4 லட்சத்தில் இருந்தது 11 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. யாருக்கு? இர்ஃபானுக்கு. அந்த வீடியோ வந்து அந்த பணம் கொடுக்குற மாதிரி போட்ட வீடியோ வந்து 4 லட்சத்தில் இருந்தது 11 லட்சத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு. இது ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி தானே. அவர் செஞ்சது தப்பு தான். அதாவது பணம், கைலி, வேஷ்டி, சட்டை, சேலை இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் கீழே இறங்கி போய் கொடுக்கணும். இப்போ நானே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ யாரும் அன்னதானம் கொடுத்தா ஓடி போய் வாங்கிக்கிறேன். நல்லா குச்சமே பட மாட்டேன். சோறு கொடுத்தா ஓடி போய் வாங்கிக்கிறோம் வரிசையில் நின்று. நம்ம அப்படித்தான். எப்படி வாங்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமோ அதே மாதிரி கொடுக்குறதுக்குன்னு ஒன்று ரெடியாக இருக்கணும். நான் யூடியூப்பில் முதல் சம்பளம் வந்தால் 20 பேருக்கு சாப்பாடு தரேன்னு அது வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு தான் இப்போ செஞ்சேன். அதே மாதிரி 20 பேருக்கு என் வசதிக்கு முடிஞ்ச மாதிரி 20 பேர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு யூடியூப்பில் சம்பளம் வர 50 பேர் கொடுக்க ஆரம்பித்தேன். வாட்டி சாப்பாடு கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, வாட்டர் கேனும் சேர்த்து கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 2வது தண்ணி கேனும் சேர்த்து கொடுத்தேன், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல், தைப்பொங்கலப்போ, அதுக்கப்புறம் தைப்பொங்கலப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சதை ஜிபே நம்பர் கொடுத்து நாங்கள் அன்னதானம் பண்ண போகிறோம், உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள், நான் பண்ண போகிறேன், உங்களால் அதில் பங்கேற்றுக்க முடிஞ்சால் பங்கேற்றுக்கோங்கன்னு. அதில் வந்து ஒரு 600 ரூபா வந்துச்சுங்க. நான் இன்னும் அந்த அன்னதானம் நான் பண்ணலை. ஏன்னா எனக்கு உடல் சூழ்நிலை சரியில்லை. நான் பண்ணும்போது ஆனால் பணம் கொடுத்தவங்க பேரெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். நான் பண்ணும்போது மறுபடியும் அவங்க பேரெல்லாம் சொல்லுவேன். இதே மாதிரி தான் கொடுக்குறதுக்குன்னு ஒரு விதிமுறைகள்னு இருக்குது, வாங்குறதுக்குன்னு ஒன்று இருக்குது. அதை அவர் செஞ்சது தப்பு தான். காரை விட்டு இறங்கியிருக்கணும். இன்னொன்று, அன்னதானம் கொடுக்க போகும்போது கூட்டங்கள் வரதான் செய்யும். அது எல்லாத்தையும் கடந்து போகிறது தான். இல்லாட்டி அதை நம்ம செய்யக்கூடாது. யார்ட்டையாவது அந்த தொண்டு நிறுவனத்திட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் செஞ்சுருங்கன்னா அவங்க செஞ்சுருப்பாங்க. என் மையன் வேறு பேசிக்கிட்டே இருக்கேன். சரிங்க, எல்லாரும் கழுவி ஊற்றவீங்க. நீ செஞ்சது தப்பு தான், பாவம் வரேன், அவ்வளோதான். அவர் பாலிமர் விடாது, பாலிமர் இவரும் விட மாட்டார். 2 பேரும் அடித்து கரையிட்டோம். மற்ற யூடியூப்பரெல்லாம் இவரை பற்றி பேசி திட்டி போடுறாங்க. பாவம், திட்டுறதுக்கு நமக்கு யாருக்கு உரிமை இல்லைல்ல. அவர் செய்கிற பாவம் புண்ணியம் எல்லாமே கடவுள் பார்த்துக்குருவார், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தருண் சுந்தர் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.